சத்யாவில் சுதந்திர தின சூப்பர் ஆஃபர். அனைத்து வீட்டு உபயோக பொருட்களும் மாபெரும் தள்ளுபடி விலையில் வாங்கிடுங்கள். திருவொற்றியூரில் ஒரு பள்ளி மாணவன் இறந்து போயிருக்கிறார். அந்த குடும்பம் அந்த தாயினுடைய மனநிலையை இந்த அவை பரிசீலிக்க வேண்டும். அதே போல நம்முடைய தளி சட்டமன்ற தொகுதியில் சித்தாம்பூர் ஊராட்சிக்கு உட்பட்டிருக்கிற ஒரு பெட்டாக்கலாம் என்கின்ற ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளியில் 4ஆம் வகுப்பு மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டிருக்கிறார். கடந்து போய்விடக் கூடாது. கவன ஈர்ப்பு தீர்மானம் கடந்து போய்விடக் கூடாது. உரிய சட்டம் இயற்றப்பட வேண்டும். காவல்துறை சீர்திருத்தம் செய்யப்பட வேண்டும். மாண்புமிகு உறுப்பினர் கே மாரிமுத்து அவர்கள் சுருக்கமா இதை ஒட்டி மட்டும் பேசுங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, சுருக்கமாக பேச சொன்னீர்கள். இல்ல எந்த கவன ஈர்ப்பு தீர்மானம் எதை குறித்து கொடுத்திருக்கின்றீர்களோ அதை ஒட்டி மட்டும் தான் பேசணும். நீங்க மற்ற விஷயங்களை இதுல கொண்டு வரக்கூடாது. நான் ஒரு தந்தையாக நின்று பேசிக் கொண்டிருக்கிறேன். பெத்த மனம் பித்து என்று சொல்வார்கள். பிள்ளை மனம் கூட கல்லாக இருந்துவிடும். ஆனால் அந்த தாயும் தந்தையாரும் கோயமுத்தூர் மாணவன் அந்த அடித்து கொலை செய்யப்பட்ட போது அவர்கள் ஊடகங்களில் சொன்ன செய்தியை நான் உன்னிப்பாக கவனித்து பார்த்தேன். கலங்கித்தான் போனோம். பெற்ற பிள்ளைகள் 3ஆம் ஆண்டு படிக்கிற அந்த என்ஜினியர் படிக்கிற பிள்ளை போதை புழக்கம் இருக்கிறது என்று காவல்துறையில் தகவல் சொன்னார் என்பதற்காக போதை பழக்கத்தை யார் யாரெல்லாம் கையாளுகிறார்கள் என்று அடையாளம் சொன்னார்கள் என்பதற்காகவே அவர் கொலை செய்யப்பட்டு விட்டார் என்று சொல்லுகிறார்கள். ஆட்சி மாற்றம் வந்திருக்கிறது. பெரும்பான்மையாக மக்கள் உங்களைத்தான் தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். இந்த காவல்துறை பொறுப்பற்ற முறையில் இருக்கிறதோ என்று நான் மீண்டும் கவலையை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மாமன்றத்தில் இது என்ன தீர்க்கப்படாத பிரச்சனையா? உலகத்தில் இது போதைப் பொருளை தீர்க்கவே முடியாதா? கடுமையான சட்டங்கள் வந்திருக்கிறது. நடைமுறைப்படுத்துவதற்கு காவல்துறைக்கும் நீதிமன்றத்திற்கும் யார் தடங்கள்? மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அந்த மாணவனுக்கு நீதி வேண்டும். அந்த மாணவன் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த மாணவ சமுதாயமும் பாதுகாக்கப்பட வேண்டும். அப்படி பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் தனி சட்டங்களை கொண்டு வருவதற்கு கூட இந்த அரசு தயாராக இருக்க வேண்டும். சட்டம் கொண்டு வருவது மட்டுமல்ல, அந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு ஒரு தனி ஆளுமை வேண்டும். அந்த ஆளுமை உங்களிடம் இருக்கிறது என்று தமிழ்நாடு மக்கள் எதிர்பார்த்திருக்கிறார்கள். செய்வீர்களா என்று நான் கேட்கிறேன். எனவே உரிய நீதிபதியை கொண்டு, ஓய்வு பெற்ற நீதிபதியை கொண்டு உரிய விசாரணை நடத்தப்பட வேண்டும். இந்த சட்டம் கடுமையாக்கப்பட வேண்டும் என்று நான் அந்த மாமன்றத்தில் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். அதோடு இன்னொன்றையும் சொல்லுகிறேன். திருவொற்றியூரில் ஒரு பள்ளி மாணவன் இறந்து போயிருக்கிறார். அந்த குடும்பம் அந்த தாயினுடைய மனநிலையை இந்த அவை பரிசீலிக்க வேண்டும். அதே போல நம்முடைய தளி சட்டமன்ற தொகுதியில் சித்தாம்பூர் ஊராட்சிக்கு உட்பட்டிருக்கிற ஒரு பெட்டாக்கலாம் என்கின்ற ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளியில் 4ஆம் வகுப்பு மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டிருக்கிறார். எனவே இந்த அரசு உரிய கவனம் செலுத்த வேண்டும். கடந்து போய்விடக் கூடாது. கவன ஈர்ப்பு தீர்மானம் கடந்து போய்விடக் கூடாது. உரிய சட்டம் இயற்றப்பட வேண்டும். காவல்துறை சீர்திருத்தம் செய்யப்பட வேண்டுமோ என்று நான் வினாக்களை எழுப்பி சம்பந்தப்பட்ட அமுதன் உள்ளிட்ட பாதிக்கப்பட்டிருக்கிற அந்த பள்ளி குழந்தைகளுக்கு, கல்லூரி மாணவர்களுக்கு உரிய விசாரணை நடத்தப்பட வேண்டும். குற்றவாளிகள் மீது கடுமையான தண்டனையை பெற்றுத் தருவதற்கு இந்த அரசு உறுதுணையாக இருக்க வேண்டும். அந்த இழந்து போயிருக்கிற அந்த குடும்பத்திற்கு உரிய பாதுகாப்பு மட்டுமல்ல, நிவாரணங்களை வழங்குவதற்கும் அரசு தயாராக இருக்க வேண்டும் என்று பணிவோடு கேட்டு நான் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மாண்புமிகு உறுப்பினர் திருமதி தாரகை கத்பத் அவர்கள் சுருக்கமா. மிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாணவர் அமுதன் மற்றும் தனிஷ் அவர்களுடைய கொலை செய்யப்பட்ட வழக்கில் காங்கிரஸ் கட்சி எங்களுடைய ஆழ்ந்த அனுதாபத்தை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இன்றைக்கு தமிழ்நாட்டில் போதை கலாச்சாரம் தலைவிரித்து ஆடுகின்ற இந்த சூழ்நிலையில் மாண்புமிகு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் பதவியேற்றவுடன் முதல் அறைக்கூவலாக போதையில்லா தமிழகத்தை கொண்டு வருவேன் என்று அறைக்கூவல் விடுத்துள்ளார். அவர் தன்னுடைய இரும்பு கரம் கொண்டு இதை அடக்கி கொண்டிருக்கிறார். இருந்தும் அங்கொன்றும் இங்கொன்றுமாக சில கொலைகள் மற்றும் போதை பழக்கத்தால் ஏற்படக்கூடிய சில சம்பவங்கள் ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறது. உண்மையிலேயே அது மிகவும் மனவருந்தக்கூடியதாகும். இருந்தாலும் மாணவர்கள் மத்தியில் இப்பொழுது ஒரு பதட்டமான ஒரு சூழல் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. இதை மாண்புமிகு முதலமைச்சர் கருத்தில் கொண்டு உடனடியாக இந்த கொலை நடந்த பொழுது மிக சிறப்பாக தன்னுடைய காவல்துறையை ஏவிவிட்டு அதனுடைய கொலை குற்றவாளிகளை கைது செய்துள்ளார்கள். மேலும் இந்த கொலை வழக்கில் சம்பந்தப்பட்ட யாராக இருந்தாலும்
எந்த தயவு தட்சணையுமின்றி உடனடியாக இதற்காக உடனே சட்டத்தின் முன் அவர்களை நிறுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அதே போல பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு தமிழக அரசின் சார்பாக நிவாரணத் தொகை வழங்கப்பட்டு இருப்பதும் குடும்பத்தில் உள்ள ஒருவருக்கு ஒரு வேலைவாய்ப்பு கொடுப்பதும் உண்மையிலேயே ஆறுதல் அளிக்கக்கூடிய விஷயமாக இருக்கிறது. இனி வரும் காலங்களில் எங்கும் இது போன்ற சம்பவங்கள் நடைபெறாமல் இருக்க தமிழக அரசு மாநிலம் முழுவதும் புதிய போதைப் பொருள் தடுப்பு படைகளை கொண்டு தமிழ்நாடு முழுவதும் குறிப்பாக பள்ளி கல்லூரி மாணவர்களிடையே போதை கலாச்சாரம் ஊடுருவதை தடுப்பதற்காக முன்னெடுப்புகளை அரசு செய்ய வேண்டும். ஒவ்வொரு கல்லூரியிலும் மாணவ அமைப்புகளை கொண்டு விழிப்புணர்வு மேற்கொள்வது மிக முக்கியமாக இருக்க வேண்டும். மாணவர்கள் போதை பழக்கத்திலிருந்து விடுபடுவதும் அதன் தாக்கங்களை கூறும் பொழுது போதை கலாச்சாரத்திலிருந்தும் இளைஞர்களை மீட்டெடுக்க வேண்டும். எல்லா மாவட்டங்களிலும் கல்லூரிகளில் உள்ள PTA அசோசியேஷன் வாயிலாக மாணவர்களின் நலன் பாதிக்காத வகையில் பள்ளி கல்லூரி அலுவலர் DEO இருப்பதை போல RJD என்று 8 மண்டல அலுவலகங்களை மட்டுமே உள்ளன. ஒவ்வொரு மாவட்டங்களிலும் முன்பை விட கல்லூரிகள் பெருகியுள்ளது. எனவே மாவட்ட அளவில் உயர்கல்வி அலுவலர்கள் நியமிக்க அரசு ஆலோசனை செய்ய வேண்டும். மேலும் மாவட்ட நிர்வாகம், காவல்துறை, ஆன்டி நர்கோட்டிக்ஸ் ஃபோர்ஸஸ் போன்ற அமைப்புகளை கொண்டு குழுவை உருவாக்கி ஒவ்வொரு 3 மாதங்களுக்கும் கண்காணிப்பு குழு கூட்டம் நடத்தப்பட வேண்டும். இது போன்ற சம்பவங்கள் இனி நடைபெறாமல் இருக்க இது போன்ற புதிய நெறிமுறைகளை கையாள வேண்டும். இதன் மூலம் வருங்காலங்களில் மாணவர் சமுதாயம் எந்த பாதிப்பு இல்லாமல் இருக்க இது வகை செய்யும் என்பதை காங்கிரஸ் கட்சியின் சார்பாக வலியுறுத்துகிறேன். மாண்புமிகு எரிசக்தி மற்றும் சட்டத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு உறுப்பினர் ஆர். செல்லசுவாமி அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவரே, கோவை மாணவர் அமுதன் கொலை சம்பவத்திற்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பிலே கண்டனத்தை தெரிவிப்பதோடு உரிய விசாரணை நடத்தவும் போதைப்பொருள் கலாச்சாரத்தை முற்றிலுமாக ஒழித்திடவும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்துகிறது. கோவை மாவட்ட இந்துஸ்தான் பொறியியல் கல்லூரியில் 3ஆம் ஆண்டு படித்து வருகின்ற மாணவர் அமுதன் கும்பல் தாக்குதலால் கொலை செய்யப்பட்டுள்ளார். இன்றைக்கு வர அந்த கல்லூரி நிர்வாகம் அந்த பெற்றோருக்கு ஆறுதல் சொல்வதற்கு கூட தயாராக இல்லை. இதற்கு முன்பாக கூட தொடர்ச்சியாக சிறிதும் பெரிதுமாக 2 தாக்குதல்கள் மாணவர்களுக்குள்ளேயே நடந்திருக்கிறது. மாணவர்கள் இந்த கொலைவரி தாக்குதலுக்கு மிக அடிப்படையாக கல்லூரியில் கஞ்சா மற்றும் போதைப்பொருள் பழக்கம் முக்கிய காரணமாக இருந்து வருகிறது. இதை சிறுமைப்படுத்துவது சரியானதல்ல. எனவே கொலை செய்யப்பட்ட மாணவர் தங்களிடம் கல்வி கற்க வந்தவர் என்கிற மனிதாபிமானத்து கூட நடந்து கொள்ளவில்லை கல்லூரி நிர்வாகம். இன்றைக்கு இந்த கோவையிலே கடந்த 10 நாட்களில் 3 படுகொலை சம்பவங்கள் நடந்திருக்கிறது. இந்த உண்மையை மறைத்து சட்ட ஒழுங்கு பிரச்சனையாக மட்டும் பார்ப்பது பொருத்தமற்றது என்பதை சுட்டிக்காட்டுகிறோம். நம்முடைய இந்த அரசாங்கம் தமிழகத்திலே சட்ட ஒழுங்கை சரி செய்ய வேண்டும் என்று சொன்னால் நிச்சயமாக காவல்துறையை களையெடுத்து காவல்துறையிலே மிகப்பெரிய கரைபடியாத கரைகளாக இன்றைக்கு அதை ஆக்குவோம் என்று சொன்னால் மட்டும்தான் சட்டம் ஒழுங்கை ஓரளவு சரிபடுத்த முடியும். இல்லை என்று சொன்னால் தமிழகத்திலே சட்டம் ஒழுங்கு எவ்வளவு மோசமாகத்தான் சென்று கொண்டிருக்கும். என்னுடைய கன்னியாகுமரி மாவட்டத்தில் என்னுடைய தொகுதியில் கூட 2 தினங்களுக்கு முன்னால் ஒரு அரசு உறுப்பினர் இது குறித்து மட்டும் பேசிட்டு முடிச்சிருங்க. அப்புறம் ஒரு ஊரா சொல்ல ஆரம்பிச்சா ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது. எனவே இது போன்ற சம்பவங்கள் தொடராமல் இருப்பதற்காக இந்த அரசாங்கம் நிச்சயமாக காவல்துறை மீது சம்பந்தமாக உரிய கவனத்தோடு இருந்து அதை சரி செய்யவில்லை என்று சொன்னால் தொடர்ச்சியான சம்பவமாக மாறும் என்பதை கருத்தில் கொண்டு இதற்கு உரிய நடவடிக்கை வேண்டும் என்று கேட்டு அமர்கிறேன்.